அப்புறம் அவதூறாக எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து நாங்கள் லீகல் மூலமாக நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். இந்த அதிமுக பிளவுபட்டுச்சு இல்லையா, இதுலேயும் சரி தன்னுடைய மருமகனான ஆதவ அர்ஜுனா ரெட்டியோட சேர்ந்துக்கிட்டு ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக அதிமுகவை படந்தாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஒரு கட்சிக்கு வந்துட்டு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு வரும்போது இந்த கட்சிக்கு ஆதரவு எம்எல்ஏக்களை திருப்புறதுல இருந்து எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பணம் தான். என்னால ஒண்ணு எதுவும் நிகழல, என்னால ஒண்ணு அதிமுக பிளவுபடல அப்படின்ட்டு திரு லீமா ரோஸ் அவர்கள் சொன்னாலும் கூட இந்த மாதிரி ஒரு ஜனநாயக அரசியல்ல இவர்களை போற ஒரு பணக்கார பெண்மணி ஒரு சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு பவர் சென்டர் ஆகிறாங்க இல்லையா, இதுதான் அபாயகரமானதுங்கிறார். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். லீமா ரோஸ் மார்டின், லாட்டரி புகழ் சாண்டியாகோ மார்டின் அவர்களுடைய மனைவி. அவர் தேர்தல் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். இணைந்த உடனே அவர் வந்துட்டு மாநில மகளிர் அணியினுடைய இணை செயலராக அவர் அந்த பொறுப்பு கொடுத்து எடப்பாடி கட்சிக்குள் சேர்த்து கொண்டார். இப்போ அவரை பற்றி இன்றைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை சேர்த்துக்கிட்டதுக்கு பிறகு தேர்தல் நடக்குது. திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் அடிக்கிறாங்க. கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க ஜெயிக்கிறாங்க. இன்றைக்கு எம்எல்ஏ ஆகிட்டாங்க. சரி, இன்றைக்கி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நான் வந்துட்டு அதிமுகவுக்குள்ள ஒரு குழப்படி ஏற்படுத்துறதாகவும் பிளவை உண்டாக்குறதாகவும் வெளியில் நிறைய வதந்திகள்லாம் பரவுது, அதெல்லாம் வந்துட்டு தவறு. அந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதை போல பிறந்த 2 அணிகளும் இன்றைக்கு ஒன்றாக சேர்த்து விட்டன அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க. நமது கேள்வி என்னன்னா, லீமா ரோஸ் எப்பொழுது அரசியலுக்கு வந்தார்? அரசியலில் அவர் ஏதாவது ஒரு ஆக்டிவிஸ்டாக இருந்தாரா, ஒரு செயல்பாட்டாளராக இருந்திருக்கிறாரா, இல்லை வேற ஒரு கட்சியில் இருந்தாரா? இல்லை, நேரடியாக அவருடைய பண பலத்தை கொண்டு அவர் நேரம் அதிமுகவுக்கு வர்றார். எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியலை, நல்ல கணிசமாக கொடுத்துருப்பாங்க. அதிமுகவில் உடனே ஒரு உயர் பொறுப்பு வழங்கப்படுகிறது. அந்த உயர் பொறுப்பை பெற்றதோடு மட்டும் இல்லாமல் அவர் உடனே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. போட்டியிடக்கூடிய அவங்க வந்துட்டு இல்லை லாவிஷ் ஸ்பெண்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாறுமாறாக பணத்தை அடித்து ஜெயிச்சிடுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னோம்னா, லால்குடியில் வந்துட்டு அவங்க 60,000 ஓட்டு வாங்குறாங்க. ஒரு 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்துட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க. முக்கியமாக அவங்க தமிழக வெற்றி கழக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் தாவே கூப்பா கிருஷ்ணன் அவர்களை வந்துட்டு தோற்கடிக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடினமான ஒரு கான்டெஸ்டில் தாவேக்காவையும் திமுகவையும் பின்னாடி தள்ளிட்டு அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படை. ஏன்னா அவங்க வந்துட்டு அவருடைய வேட்புமனு தாக்கல்லையே பல ஆயிரம் கோடி தனக்கு சொத்து இருக்கிறதா வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இதில் இப்போ என்ன சங்கதி அப்படின்னோம்னா, இந்த அதிமுக பிளவுபட்டுச்சு இல்லையா, இதுலேயும் சரி இவங்க வந்துட்டு தன்னுடைய மருமகனான ஆதவ அர்ஜுனா ரெட்டியோட சேர்ந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக அதிமுகவை படந்தாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா எல்லாமே பணம் தான். அதுவும் ஒரு கட்சிக்கு வந்துட்டு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு வரும்போது இந்த கட்சிக்கு ஆதரவு எம்எல்ஏக்களை திருப்புறதுல இருந்து எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பணம் தான். ஸோ இவங்களுடைய அது எங்கே போய் முடியும்? ஒரு விஷயத்தில் என்னன்னா, அவங்க வந்துட்டு நான் ஒன்றும் தப்பு எதுவும் பண்ணலை, என்னால் ஒன்றும் எதுவும் நிகழலை, என்னால் ஒன்றும் அதிமுகவில் பிளவுபடலை அப்படின்ட்டு திரு லீமா ரோஸ் அவர்கள் சொன்னாலும் கூட இந்த மாதிரி ஒரு ஜனநாயக அரசியல்ல இவர்களை போற ஒரு பணக்கார பெண்மணி ஒரு சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு பவர் சென்டர் ஆகிறாங்க இல்லையா, இதுதான் அபாயகரமானதுங்கிறார். இங்க பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா ரெட்டி அவருடைய மருமகன் அங்க பொதுப்பணித்துறை அமைச்சரா விஜயோட இருக்காரு. இவங்க மாநில மகளிர் அணி இணை செயலாளராக அதிமுக இருக்காங்க. இவங்களுடைய மகன் சார்ல்ஸ் அங்க புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனி கட்சி தொடங்கி அவர் 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க தான் கார்பரேட்டு பெரும் பணத்தோட இவங்க வந்துட்டு ஒரு கட்சியை வந்துட்டு கையாளும் பொழுது
ஆட்டுவிக்கும் பொழுது அப்போ அது ஜனநாயகம் தான் அங்கே முதல் கேஷுவாலிட்டி, அதுதான் முதல்ல பாதிக்கப்படும். எந்த அரசியல் தகுதியுமே இல்லாமல் ஒருத்தர் ஒரு உயர்நிலையில் கொண்டாந்து இப்படிதான் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வச்சு மேலே வச்சாரு. இப்படிதான் நடக்குது. ஒரு அரசியலில் நீண்ட நெடுங்காலம் அப்படி அடிப்பாட்டத்தில் இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு மேலே வர்றவனுக்கு கிடைக்காத ஒரு இடம் வந்துட்டு இந்த மாதிரி பணக்காரர்கள், இன்ஃப்ளூயன்சியல் ஃபேமிலி இவங்களுக்கெல்லாம் வந்துடுது. அதுக்கேற்ற மாதிரி மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு ஓட்டு போடலையா, பலரும் ஓட்டு போட்டிருக்காங்க. மொத்த வெற்றியும் அதனால தான் அப்படின்றது நான் நம்பலை. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, கணிசமாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து இன்னைக்கு பதவிக்கு வந்துட்டாரு. இப்போ இவருக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் சொன்னேன், அந்த 8 பேர் யார், விஷ்ணு ரெட்டி யார், அப்புறம் மற்ற பேரெல்லாம் நான் படித்தேன், இவங்கெல்லாம் யார், இவங்களாம் விஜய்க்கு பின்னணியில் இருந்துட்டு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய பெரிய கேள்விகள்லாம் இருக்குது. கடைசியில் என்ன மக்களுக்கு நல்லது செய்யறதுக்குன்னே நான் என்னோட உச்சபட்ச இடத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்கிறதும், மக்களுக்காக எப்போதும் அதிமுக சிந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்கிறதும் எல்லாம் ஹம்பக் அப்படின்னு முடிய போகுது. இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான். கார்பரேட்டுகள், பட முதலாளிகள் வந்துட்டு ஒரு கட்சிக்குள்ளே வந்து இடம் பிடிக்கிறதும், அப்புறம் கட்சியை வந்துட்டு இயக்கிறதும், அப்புறம் அதுக்குள்ளே பிளவு ஏற்படுத்துறது போடுற, இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, அது வேற கதை. ஏற்படுத்துறது அப்படின்றதும் வந்துட்டு ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தக்கூடியவை. இப்போ 3 பேர் வந்துட்டாங்க. நாளைக்கு லாட்ரி பாட்டில், சாண்டியோக பாட்டில் மட்டும் வெளில நிற்கிறாரு. அவரும் உள்ளே வராருன்னு வச்சுக்கோங்க சீனுக்கு. அவரும் நினைச்சாலும் ஒரு 50 எம்எல்ஏக்களை ஆளுக்கு 50 கோடி கொடுத்து 2500 கோடி கொடுத்து வாங்கிடலாம். அப்போ என்ன ஆகும் இந்த அரசு? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கின்றன. எனவே லீமா ரோஸுக்கு கிடைச்சக்கூடிய அந்த முக்கியத்துவம் எதனால் கொடுக்கப்பட்டது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் தெரியும். அவர் வெளிப்படுத்தணும். அவங்களுக்கே மக்கள் வாக்களிச்சாங்கன்னா காசை கொடுத்துறோடனே வாக்களிச்சிட்டாங்க, அவ்வளோதான். மற்ற எல்லா இடத்துலையும் அதிமுக வந்துட்டு பரவலாக அடிப்படுது. உதாரணத்துக்கு இப்போ லீமா ரோஸ் லால்குடியில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னோம்னா, பக்கத்தில் இருக்க மணச்சநல்லூரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா திமுக தான் ஜெயிக்குது. அடுத்தபடியாக துறையூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் அப்படின்ற ஒரு தாவேக்காவினர் தான் தாவேக்கா ஆள் தான் ஜெயிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறையில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தாவேக்கா தான், கதிரவன் தாவேக்கா அவர் ஜெயிக்கிறாரு. திருச்சி கிழக்கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர் ஜெயிக்கிறாரு. திருச்சி மேற்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் நேரு ஜெயிக்கிறாரு. ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரமேஷ் அந்த இடம் அமைச்சர் அவர் கிட்டத்தட்ட 34,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாரு. அப்புறம் திருவெரும்பூரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நவல்பட்டு விஜி அப்படின்ற தாவேக்கா வேட்பாளர் வந்துட்டு அன்பு மகேஷ் பொய்யாமுடிய சற்றப்போ 7,000-8,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. முசிறியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விக்னேஷ் தாவேக்கா, அவர் இப்போ அமைச்சராக இருக்காரு, அவர் ஜெயிக்கிறாரு. இப்போ இதெல்லாம் என்ன அடிப்படை? அங்கே மட்டும் இவங்க ஜெயிக்கிறாங்க. காரணம் பணபலம். இந்த பணபலம் தான் ஜனநாயகத்தை அச்சுறுத்தக்கூடியது என்கின்றேன். எப்படி அதெல்லாம் அது பெரிய ஒரு அளவில் அது விரிவடைகிறது என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.